அஸ்தையான திருடல் கூடாது. நம்மளாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம திருடவே மாட்டோம். அதனால இது வந்து நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இதில் இன்னும் 2 விஷயம் இருக்குது, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஸ்டீலிங், மற்றவங்களோட திங்ஸுக்கு நம்ம வந்து எப்போவுமே அதை எடுக்கக்கூடாது. தட் இஸ் வி ஆல் நோ அண்ட் வி டூ ஃபாலோ தட் virtue. இதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, நான் பண்ணுறது நான் செய்கிறது அது எல்லாமே என்கிட்ட இருந்து திருடிட்டு போகிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னைய மாதிரியே அவங்களும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நான் என்னென்ன செய்கிறேனோ ஏன் அவங்களும் அதே தான் செய்யணும்? நான் அழகாக ஒரு நெக்லஸ் போட்டு போனேன்னா அடுத்த நாள் எல்லாரும் அதை போட்டிருக்காங்க. Why do they steal my ideas? அதான் நம்மளுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். நம்ம பண்ணுறதை எதுக்கு பண்ணணும்? அதுவும் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் டாட்டர்லாம் பண்ணால் செகண்ட் டாட்டர்லாம் எதுக்கு, தேர்ட் எதுக்கு அப்படின்னு தான் நிறைய வரும். நான் பண்ணுறதை எதுக்கு அதே தான் பண்ணணும்? தேனி இருக்குல்ல, அது வந்து என்ன தேன் அவ்வளோ அழகாக சேர்த்து வைக்கும். மனுஷன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் அந்த தேனிக்கு வருத்தமே இருக்காதான். ஏன்னா திருப்பி அது வந்து சேர்த்துக்கணும். அப்போ அந்த தேனி சொல்லுமா, என்னதான் அவன் என்கிட்ட தேனை திருடிட்டு போனாலும் அந்த தேனை உற்பத்தி பண்றதோட ரகசியம் அவனுக்கு தெரியாது. இந்த கதையை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாருதான் உன்னைய என்னதான் காப்பி பண்ணட்டும், நீ பண்றதே பண்ணட்டும், if you have true belief in yourself that you can create beautiful things and you can work on yourself and really improve your skill, கண்டிப்பா நீ யாருக்காகவும் பயப்படவே வேணாம், யோசிக்கவே வேண்டாம். கேர்ள்ஸ் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இன்னும் ஆரம்பிச்சப்ப எனக்கு நிறைய இது வரும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க வந்து என்கிட்ட சொல்றது, அச்சோ இதே மாதிரி தான் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்களா, அதே மாதிரி தான் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்களா, உங்க ஸ்டூடெண்டே போய் ஆரம்பிச்சிட்டாங்களா. ரொம்ப நல்லது. I will bless them. If they are able to spread the message of Innu, I will be so happy. அது என்னமோ ஒரு God's blessing I have. அந்த ஒரு இது மட்டும் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். So once you do that, what happens? Competition வெளியே இருக்காது நமக்கு. நம்ம உள்ளே தான் கம்பீட் பண்ணுவோம். எப்படி கம்பீட் பண்ணுவோம்? இன்னைக்கு ஒன்று பண்ணோம்னா நாளைக்கு இதை விட நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், அடுத்த நாள் இன்னும் நல்லா பண்ணணும். ஒரு 5 சூரிய நமஸ்காரம் இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு 10, அப்புறம் 15, 20, 25 போகணும். You compete with yourself. Do not compete with people around you. That's wasting your energy. நீயும் வளர முடியாது, மற்றவங்கள நீ வந்து வளரவும் விட மாட்ட. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். So you look at yourself. You are better today. Be better tomorrow. Even better the next day. Even better the other day. So next time don't ever feel someone has taken something from you. அதை எடுக்கவே முடியாது. இன்னொன்று நம்ம என்ன செய்வோம்னா சேடாக இருப்போம். எதுக்கு சேடாக இருப்போம் அப்படின்னா, நம்ம பிளெஸ்ஸிங்கை நம்ம கவுண்ட் பண்ணாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிளெஸ்ஸிங்கை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுதான் ப்ராப்ளமே. நம்ம பிளெஸ்ஸிங்கை கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? நான் எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கேன், ஆனாலும் பக்கத்தில் இருக்கவன் அவன் வந்து இப்படிலாம் பண்ணுறேன், அவன் என்னை விட இன்னும் நல்லா இருக்கான். திஸ் இஸ் another thing. God is so unfair. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. God is never unfair. He knows what he is doing. அவனை விட நம்மளாம் யோசிச்சிருக்கவே முடியாது, யோசிக்கவும் முடியாது. அது நம்மளுக்கு புரியவும் புரியாது, தேவையில்லாத விஷயம். ஸோ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இதே மாதிரி தான் கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். எனக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்குற, பக்கத்தில் இருக்கவன் அயோக்கிய பயலாக இருக்கான், அவன் மட்டும் ஹாப்பியாக இருக்கான். இதுக்கு ஒரு நியாயம் சொல்லு. என்ன ரசகுல்லா நியாயம் கேட்டு போயிருக்கான் கடவுள்கிட்ட. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரா, சரிப்பா நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் உங்களோட பிரச்சனை ஒரு மூட்டைக்குள்ளே கட்டி ஒரு நாள் சொல்கிறாரா, அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு எல்லாரும் மூட்டையை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்க பிரச்சனையை தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு மூட்டை பெருசாக இருக்கும், ஒரு மூட்டை குட்டியாக இருக்கும், ஒன்று மிடில் சைஸாக இருக்கும், ஒன்று எனாமஸாக இருக்கும், ஒன்று டீனி வீனியாக இருக்கும், இப்படி இருக்கும். எல்லா மூட்டையும் கீழே இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது யார் யாருக்கு எந்தெந்த மூட்டை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா.
எல்லாம் எந்த மூட்டை எடுப்போம்? நம்ம மூட்டையை தான் எடுப்போம். ஏன்னா டைனியா இருக்கும் மூட்டை, உள்ள என்ன உட்கார்ந்து இருக்குன்னு யாருக்கு தெரியும்பா? இல்ல இல்ல ஏதோ ஒரு மூட்டை எடுத்தா வேண்டாம்னு சொல்லிட்டு போகணும். So இதுதான் we won't know what the other person is going through. Girls இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியே இருக்கிறது வேற, உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு என்ன தெரியும்? ஸோ வென் டோன்ட் எவர் திங்க் எனக்கு ஏன் இருக்கு அவங்களுக்கு நல்லா ஹாப்பியா இருக்காங்க. இன்னும் இந்த மூட்டை கதை தான். கண்டிப்பா மூட்டை எடுனா உன் மூட்டையை தான் எடுப்பேன். ஏன்னா அடுத்த மூட்டைக்குள்ள இதை விட என்ன உட்காந்துருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ known thing is better than an unknown thing. So we will always keep this also in mind. Never look at an so non-stealing அப்படின்றது வெறும் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது. மற்றவங்களை பார்த்து பார்த்து பொறாமப்படுறது, அவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து எனக்கு இல்லையேன்னு பொறாமப்படுறது, that also is stealing. That is also is stealing. So anytime you feel that way, you just understand God is fair. He knows what he is doing. ஆட்டுக்கு வாழை அளந்து வைப்பாருன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதுதான். அதை எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க விரும்பல. Why ma'am? அது வேணாம், ரெக்கார்ட் ஆயிட்டு வர்றது. அதனால அது அப்புறம் நம்ம தனியா பேசிக்கலாம். So don't ever question the ways of God, or don't ever question the universe why you haven't done this to me, but you are giving everyone else that. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்கு, அவங்கவுங்க மூட்டை இருக்கு. And another thing is, ஏன் என்கிட்ட இருந்து திருடிட்டு போய் என்னை மாதிரியே ஒரு கடையை போடுறாங்க, என்னை மாதிரியே ஒரு விஷயம் பண்றாங்க, என்னை மாதிரி கிடையவே கிடையாது. அது உனக்கு ஒரு விஷயமாவே தெரியக்கூடாது. if you believe in yourself, because you can do that, you can create. Like the bee says, எடுத்துட்டு போட்டோம், why do I care? He will never know the art of making honey. தெரியாது. அந்த ஆர்ட் ஓன்ட்ட இருக்குப்பா. அப்படின்னும் போது தேவையில்லாம சும்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகவே கூடாது. ஸோ அஸ்தயா இஸ் non-stealing obviously objects, we will not do that, but these two are things which will steal our happiness away from us. Never allow that. Keep looking at yourself. உனக்குள்ள இருக்க சக்தியை மட்டும் நீ பாரு, அது போதும். ஓகே. now வீக்கெண்ட் ஹோம்ஒர்க் ஒன்று இருக்கு. சுஜி ஒரு பிக்சர் அனுப்புவா, சிம்பிள் பிக்சர். எனக்கு வரைய தெரியாதே அப்படிலாம் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லக்கூடாது என்கிட்ட. அந்த பிக்சர் அனுப்புவா. அனுப்புனோடனே எல்லாரும் உங்கள் பிளெஸிங் நோட் புக்கில் அதை அழகாக அதை எழுதி கலர் பண்ணி, அதே மாதிரி கலர் பண்ணி Monday you should bring it to class. I want to see that. Okay. And then Monday we will have a little ஒரு குட்டி quiz மாதிரி தான் இருக்கும் அந்த டெஸ்ட், ஈஸி டெஸ்ட். அதனால லீவ் போடாதீங்க பயந்து போய். இல்ல இந்த பத்தியா